அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. ஸோ வராமல் இருந்தவங்க 37 பேர். ஸோ திமுகவில் 30, அதிமுகவில் 4, தேமுதிகவில் 1, மணிமா மக்கள் நீதி மையம் அது 1, பாமக 1. சரிங்களா? ஸோ சரி உறவுகளே, இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னொரு நிஜம் நான் சொல்கிறேன். கடந்த ஏப்ரலில் அந்த 850 சீட்டு மசோதா தோற்கடிச்சப்போ வந்து பார்த்தா திமுகவோட எம்பிகளும் சேர்ந்து அதுக்கு வாக்களிச்சாங்க, அதை எதிர்த்து. அதை நம்ம மறக்கலை. நிஜம் தானே. பஸ்ஸில் நீங்கள் ஒழுங்காக டிக்கெட் எடுத்து சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. டிக்கெட் எடுக்காதவன் வந்து சொல்கிறான் உங்ககிட்ட, நான் நிறைய பேரை கூட்டின்னு வந்திருக்கிறேன், உங்கள் சீட்டை கொடு அப்படின்னு கரெக்டாக வச்சுக்கோங்களேன். அப்படியே அவனை வந்து பார்க்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளேயும் உங்கள் மைண்ட் வாய்ஸ்லேயும் பல விஷயங்கள் ஓடும். இன்னும் லூஸாடா, அட மென்டலு அப்படின்னு என்ன வேணால் பேசுவீங்க. முதல்ல அந்த சீட்டை கொடுப்பீங்களா? அவன் 40 பேரோட கூட்டின்னு வரட்டும், நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி சீட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஏன்டா இதை சொல்கிறேன் உறவுகளே, இதுதான் இப்போது டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் நடக்க போகிற ஒரு விஷயம். தமிழ்நாடு சீட்டை வந்து பிடுங்க பார்க்குறாங்க. நம்ம கொடுக்க போகிறோமா இல்லையா, அதுதான் இன்றைக்கியோடைய அரசியல் மேடை. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய முக்கியமான விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை எப்பவும் போல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம்தான் பேச போகிறோம். ஆனால் அந்த ஒரு விஷயம் அடுத்த 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட குரல் டெல்லியில் எவ்வளோ சத்தமாக கேட்க போகுது, எவ்வளோ கை ஓங்கி இருக்க போகுது, என்ன நான் முடிவு பண்ண போகிறேன்ற ஒரு முக்கியமான விஷயம் உறவுகளே. ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் தலைமையில் வந்து தமிழக எம்பிகள் கூட்டம், அதாவது ஒரு அஜெண்டா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஒரே ஒரு அஜெண்டா தான் அந்த கூட்டத்துக்கு. தொகுதி மறுவரையறை, அதாவது இங்கிலீஷில் வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீலிமிட்டேஷன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நாடாளுமன்றத்தில், அதாவது டெல்லியில் நம் நாட்டோட சட்டங்கள் போடுற இடத்துல மக்களவையில் மொத்தம் இருக்கிறது 543 எம்பி சீட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய மொத்த எம்பி சீட்டுக்கான நம்பர். சரிங்களா? இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்களுக்கு இந்த 543 சீட்டை வந்து பிரித்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு உறவுகளே. இப்போது மத்திய அரசு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட்டு கணக்கை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம். எந்த மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகமாக, அதாவது அந்த மாநிலத்தோட சீட்டு வந்து அதிகம். இப்போ அதாவது கேட்குறது உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம், இது என்னங்க பரவாயில்லைங்க, அதிகமாக இருந்தால் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்க. ஐயோ அப்படி கிடையாது. இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது ஒரு கணக்கோட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. 1971 தமிழ்நாட்டு மக்கள் தொகை வந்து 4.1 கோடி, 4.1 crores. ஸோ நாடு முழுக்க அப்போது குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க, சின்ன குடும்பம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல, நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஞாபகம் இருக்குது, ஆட்டோலாம் பின்னாடி இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் நிறைய. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அதை நிஜமாக வந்து ஃபாலோ பண்ணுச்சு. சரிங்களா? அதனால தான் சில குடும்பத்தில் வந்து 4-5 இருக்குது, அதை விட்டுருங்க. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 வருஷம் கழிச்சு, ஓகேங்களா, 2011 தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7.2 கோடி, அதாவது 75% தான் ஏறி இருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்த்தாலுமே 75% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே 40 வருஷத்தில் உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அங்கே மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? இங்கே 75% ஏறினது, அங்கே 138% ஏறி இருக்கு. நம்மளை விட டபுள் ஸ்பீடு, வேலையில் பொழுது. ஸோ இன்னைக்கு வந்து யூபி மக்கள் தொகை கிட்டத்தட்ட 20 கோடி, நம்ம எவ்வளோ இருக்கோம்? 7.2 கோடி. இன்னும் ஒரு எண் சொல்கிறேன் கேளுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைகள் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 1.3. இந்தியாவிலே ரொம்ப கம்மி நம்ம தான். யூபியில் 2.6, பீகாரில் 2.8. அதாவது அங்கே இப்போவும் மக்கள் தொகை வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது உறவுகளே. ஸோ நாம் 1993 கட்டுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ நாடு முழுக்க அப்போ சராசரியாக 4 குழந்தைகள் இருந்த காலம் அது. இப்போ என்னோட வீட்லேயே எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களாம் 10 பேர் அந்த காலத்தில் அப்போது. சரிங்களா? இப்போல்லாம் மாறிடுச்சு. இது தற்செயலாக நடந்தது இல்லை, 50 வருஷ ஒரு 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 கட்டமைப்பு, ஒரு உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போது மக்கள் தொகை அடிப்படையில் வந்து சீட்டு பிரித்தா என்ன ஆகும்?
நாட்டு நலனுக்காக கட்டுப்பாடாக இருந்த தமிழ்நாட்டுக்கு சீட்டு வந்து கம்மி. அதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணனால நம்ம சீட்டு கம்மின்றது எவனா ஒத்துப்பானா? அது மட்டும் பிரச்சனை கிடையாது. கட்டுப்படுத்தாத மாநிலத்துக்கு சீட்டு வந்து ஜாஸ்தின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கம்மி இந்த ஜாஸ்தினா என்னப்பா ஆக போகுது, இது என்ன லாஸு அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன். அதாவது இந்த ஆபத்தை எதிர்த்து தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எல்லா கட்சி எம்பிகளையும் கூப்பிட்டாரு. ஸோ வந்தவங்க யார், வராதவங்க யார், அங்கே என்ன முடிவு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இதில் என்ன பெரிய ஆபத்து இருக்குன்னு நான் நம்பரோட ஃபேக்ட்ஸோட சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன் உறவுகளே, இந்த கூட்டத்துக்கு அழைப்பு மக்களவை எம்பிகளுக்கு மட்டும் இல்லை உறவுகளே, நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிகளுக்கும் தான். ஸோ 2 அவை இருக்குது, மக்களவை மாநிலங்களவை, சரியா? ஸோ 2 அவை எம்பிகளுக்கும் சேர்த்து தான் இந்த அழைப்பு போச்சு. அதனால் இங்கே வர எண்ணிக்கை வந்து 39 தாண்டி இருக்கும். குழம்பிடாதீங்க, மொத்தம் நம்ம தமிழ்நாடு 39 எம்பி தானே அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் தெளிவாக நான் இங்கே சொன்னேன். ஸோ கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க 19 பேர். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், ஸோ இந்த கட்சிகள் எல்லாம் வந்தாங்க. ஸோ விசிக தலைவர் திருமாவளவன் வந்து கூட்டம் முடிஞ்சதும் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, தீர்மானம் வந்து ஒரு மணி தான் வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோங்க, நாங்கள் வந்து கலந்துக்கிறேன் அட்டெண்டன்ஸை போட்டாப்புல அவரையும் அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. ஸோ வராமல் இருந்தவங்க 37 பேர். ஸோ திமுகவில் 30, அதிமுகவில் 4, தேமுதிகவில் 1, மணிமா மக்கள் நீதி மய்யம் அது 1, பாமக 1, சரிங்களா? ஸோ சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 19 பேர் எல்லாம் முடிவெடுத்தாங்க. அது ஒரே ஒரு தீர்மானம் தான், நாடாளுமன்ற சீட்டு எண்ணிக்கை 543 இருந்து மாறவே கூடாது, எல்லா மாநிலத்துக்கும் 50 சீட்டு ஏற்றி வந்து கொடுக்குறோம்னு சொன்னாலுமே அது வேணாம். எப்படி இப்போ நம்ம ஒரு வேளை 39 உனக்கு நான் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 50%, 39 நான் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78 தரேன்னு சொன்னால் கூட வேணாம். ஸோ மக்கள் தொகை படி மாத்திரம்னு சொன்னாலும் வேணாம், 543 அப்படியே இருக்கட்டும். இப்போ எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ சீட்டு இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். இதுதான் வந்து அவங்க போட்ட தீர்மானம். இதில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு சொன்னார். இந்த கோரிக்கை எம்பி கூட்டத்தோடு நின்றுடாது, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதுக்காக தனியாக ஒரு அரசு தீர்மானம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டப்பேரவையில் எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் இருக்காங்க. ஸோ அங்கே தீர்மானம் நிறைவேற்றினா அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, ஒரு நிலைப்பாடு அப்படின்றது டெல்லிக்கு வந்து போகும், சரியா? இது இப்போ இல்லைன்னா இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, இப்போ நான் சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ பயமுறுத்துகிற கணக்கு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்கணும். முறை 50% சீட்டு ஏற்றுறோம், எல்லாருக்கும் லாபம் தான் ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படி வேலை பண்ணும்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போது 80 சீட்டு, அது 120 ஆகும். தமிழ்நாட்டுக்கு இப்போது 39, ஸோ அது 59 ஆகும். 2 பேருக்குமே ஏறுது தானே, ரைட்டு. அப்புறம் என்னப்பா சந்தோஷம் தானேன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இல்லை, இடைவெளியை பாருங்கள். இப்போது உத்தரப்பிரதேசுக்கும் நமக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 80 - 39 41 சீட்டு. புது கணக்கில் 120 - 59 61 சீட்டு. அதாவது வித்தியாசம் இன்னும் பெருசாகுது உறவுகளே. நாடாளுமன்றத்தில் எந்த சட்டம் நிறைவேறணும்னாலும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நாடாளுமன்றத்தில் எந்த சட்டம் நிறைவேறணும்னாலும் ஓட்டு எண்ணிக்கை தான் முக்கியங்க. இந்த மசோதாவுக்கு யாருக்கு ஆதரவு கையை தூக்குங்க சொல்லுவாங்களா? ஸோ அந்த எண்ணிக்கை பலம் மேலும் அவங்க பக்கம் தானே போகும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சார்ந்த நபர்கிட்ட தான் அது போகும். ஸோ நம்ம குரல் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் ஆகும். இதுதான் உண்மையான இங்கே ஆபத்து. இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிங்க. நாளைக்கு நமக்கு 59 சீட்டு கிடைச்சதுனே வச்சுக்குவோம். ஒரு மசோதா பார்லிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வருது, அது தமிழ்நாட்டுக்கு வேணவே வேணாம்ப்பா, இந்த மசோதா வந்தால் பெரிய ஆபத்து, ஓகேவா? நம்ம 59 பேர்னே இருக்கிறோன்னு வச்சுப்போம். 59 பேர் நம்ம கையை தூக்குறோம், என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, ஓகேவா? எப்படி? ஏன்னா அவங்க பக்கம் பெரும்பான்மை இருக்குங்க. நம்ம 59 ஓட்டுக்கு அவங்க கணக்கில் ஒரு சின்ன எண் தான். நம்ம ஆதரவே தேவையில்லாமல் எந்த சட்டத்தையும் அவங்க நிறைவேற்றிக்கலாம், தோக்கடிச்சிடலாம். அப்படின்னா நம்ம எம்பிக்கள் அங்கே என்ன பண்ணுறது? கை தூக்கினாலும் தூக்காமல் இருந்தாலும் ரிசல்ட் ஒன்று தான். நம்ம வெறும் டம்மி, போட்டியே தேவையில்லாத ஒரு ஆட்டம், கரெக்டாக? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இது காமனாக நம்ம சொல்லிடலாம், ஏன்னா இது உண்மை. இந்த சீட்டு உயர்வு எங்கே வருது? இது நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். மக்கள் தொகை வேகமாக ஏறின மாநிலங்களில் தான்
இந்த 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 எண்ணிக்கை டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். உத்தரப்பிரதேசம் 138% ஏறிடுச்சா, அங்கே ஆட்சியில் இருக்கிறது யார்? பிஜேபி. மத்திய பிரதேசம் 142% ஏறி இருக்கா, அங்கேயும் யார்? பிஜேபி. ராஜஸ்தான் 166% ஏறி இருக்குங்க மக்கள் தொகையில், அங்கேயும் யார்? பிஜேபி. அதாவது சீட்டு எங்கே ஏறுதோ அந்த மாநிலங்கள் எல்லாமே மத்திய ஆளும் கட்சியோட பலமான பகுதிகளுங்க. இந்த மாற்றம் வந்தால் அவங்களுக்கு இன்னும் 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 சாதகமாக தான் இருக்கும். ஒரு தடவை இந்த கணக்கு மாறிடுச்சுன்னா அப்புறம் ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சது தான். எந்த மசோதாவாக இருந்தாலும் டிக் மார்க் தான், யாரோட அப்ரூவலுமே தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு முயற்சி ஏற்கனவே நடந்தது தெரியுமா உங்களுக்கு உறவுகளே? சீட்டுகளை 850 உயர்த்துகிற ஒரு மசோதா, 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. போதிய பெரும்பான்மை இல்லாமல் அது தோற்று போச்சு. அப்போது தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாம் ஒன்றா நின்று எதிர்த்தது தான் காரணம். இப்போ அந்த மசோதா திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு பேச்சு இருக்குங்க. அதுதான் இந்த அவசர கூட்டம். சரி, வராத 37 பேர் விஷயத்துக்கு இப்போ வருவோம். இப்போ அவங்க நான் கிளீனாக சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். திமுக சொன்ன காரணம் காவேரி மேகதாது பிரச்சனையில் இருந்து கவனத்தை திசை திருப்பதா இந்த கூட்டம்னு. ஸோ நான் சிம்பிளாக ஒரு கணக்கை சொல்கிறேன், நீங்கள் யோசிங்க. இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷனை எதிர்க்கிற கூட்டத்துக்கே வரல இவனுங்க. பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பஸ்ஸில் தான் ஏறி போவாங்க. டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படின்னு மேலையில் பேசிட்டு டெய்லி சாயங்காலம் 3 குவார்ட்டர் வாங்கிட்டு வீட்டில் போய் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் இது யாருன்னு பாருங்கள். டாஸ்மார்க்கை ஒழிப்போன்னு வீடு வீடாக போய் வெளியில் நின்று, வீட்டுக்கு வெளியில் நின்று போர்டு ஞாபகம் இருக்கா? ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு, ஏன்னா நாளைக்கு நம்மன்னு தெரியக்கூடாதுல்ல, நம்ம பிடிச்சோன்னு இவங்க தெரியக்கூடாதுங்க, மாஸ்கை போட்டான் உசாரா. அப்போவே 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. டாஸ்மார்க்கை ஒழிச்சாங்களா? எத்தனை குடும்பத்தை ஒழிச்சாங்கன்னு வேணால் கேளுங்க, சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் இவங்களுக்கு ஒரு வந்து நிற்கணும் பேசணுன்ற ஒரு எண்ணமும் கிடையாது, அதுக்கு துப்பும் கிடையாது. இன்னொரு நிஜம் நான் சொல்கிறேன். கடந்த ஏப்ரலில் அந்த 850 சீட்டு மசோதாவை தோற்கடிச்சப்போ வந்து பார்த்தா திமுகவோட எம்பிகளும் சேர்ந்து அதுக்கு வாக்களித்தாங்க, அதை எதிர்த்து. அதை நம்ம மறக்கலை, நிஜம் தானே. ஆனால் அன்றைக்கி டெல்லியில் வாக்களித்தவங்க அன்றைக்கி என்ன செட்டிங்னு தெரில, அது வேறு விஷயம். இன்றைக்கி சென்னைக்கு ஏன் வர மாட்டுறாங்க? அது டெல்லி செட்டிங் போல் இருக்குது. இது என்ன கணக்குனே தெரியல. திமுக காரன் செட்டிங் பண்ணுறதுல புலியாச்சே, உடனே கேட்காதீங்க அது கொட்டை இருக்கிற புலியா கொட்டை இல்லாத புலியா, அதனால தெரியாது. ஸோ இதனால் நான் வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவளை பாராட்டுற வரவேற்கிறேன் அவங்க முயற்சிகளை. அவர் எப்போவும் சொல்லுவார், அதையும் நான் பதிவு பண்ணுறேன், இவங்க வெளியில் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம், நாங்கள் அழுகுற மாதிரி அழுகணுமா, என்னயா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அன்றைக்கே அதிமுகவும் திமுகவும் ஒரே கட்சி தான், இதில் மாற்று கிடையாதுன்னு சொன்ன போது நம்ம யாருமே நம்பலைங்க. ஆனால் இந்த தேர்தலில் பகிரங்கமாக தெரிஞ்சப்போ ஐயோ என்னடா இது ஷாக் ஆனோம் எல்லாருமே. உண்மையா இல்லையா? இது இன்னொன்று சொன்னார், திமுக வந்து பிஜேபியோட பி டீம் தான், நடிக்கிறாங்க, டெல்லியில் போனால் ஃபுல்லாக செட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போது அதுக்கான இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். கேட்டால் சும்மா டீலிமிட்டேஷனுக்கு எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய திமுக தலைவர் தான் ஃபஸ்ட்டு இன்னுமே வந்து போர்க்கொடி தூக்குனாரு. நீ போர்க்கொடி தூக்குனாரோ இல்லை எந்த தூக்குனாரோ அதெல்லாம் தேவை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கூட்டத்தை எதிர்க்கிற அப்படின்னா எதிர்க்கிற கூட்டத்துக்கு போகணும்ல. ஸோ சட்டம் தமிழ்நாடு சீட்டை காப்பாற்றுற கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறத விட பெரிய ஒரு நிரூபணம் வந்து என்னங்க இருக்குது? அதான் ஃபேக்ட்டு. நீ அதாவது எல்லாத்தையுமே தூக்கி வை. நீ அவங்களுக்கு பிடிக்குது அந்த வெஞ்சன்ஸ்லாம் தூக்கி ஓரமாக வை. நீ வந்து சேரணுமா இல்லையாங்க? இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், வெளியில் அவ்வளவும் நடிப்பு. எப்படி அதிமுகவும் திமுகவும் ஒரே கூட்டத்தில் விழுந்த மட்டைகளோ அதே மாதிரி தான் இந்த பிஜேபியும் திமுகவும் அப்படி தான் நனைஞ்சு. நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச், உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் வர நாட்களில். உறவுகளே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 37 பேர் வராதது சரியா தப்பா? நான் சொன்ன கணக்குகள் பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதிமுகவும் திமுகவும் இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சோ, இந்த பிஜேபியும் வந்து இவங்களுடைய எல்லாம் ஒரே கூட்டுக்கலவாணிங்க தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே தான் முதல் விஜய் வந்து பார்த்தா ஒரு வித்தியாசப்பட்டு தெரிகிறாரு. ஸோ வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 19 பேரோட நிறுத்திக்காமல் அவர் அடுத்த ஸ்டெப்பு போட்டார் பாருங்க, சட்டப்பேரவை தீர்மானம். ஸோ பேரவையில் தீர்மானம் வரும்போது எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் உள்ளே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாடு பக்கமாக இல்லையான்னு ஓட்டில் தான் காட்டணும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுக்கே இடம் கிடையாது. நீ அங்கே ஓட்டு போடுறதுனா அவனு போடாமல் இருப்பியா? உன்னை வந்து பார்த்தா தமிழ்நாட்டு துரோகின்னு தூக்கி அடிச்சிருவாங்க மொத்தமாக மக்கள். அப்போ அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா பியூரா எடுக்கிறாரு பாருங்க. உறவுகளே, இறுதியாக இந்த 534 அப்படியே ஃப்ரீஸ் பண்றது சரியா, இல்ல மக்களோட தொகைப்படி சீட்டு மாறணுங்கிறது தான் நியாயமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னுடைய கருத்து, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நல்ல கருத்துக்களை அடுத்த எபிசோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். அதே மாதிரி அடுத்த எபிசோட எந்த டாப்பிக்கை பேசணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் அடுத்த அரசியல்மையோட சப்ஜெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. டீலிமிட்டேஷன் பத்தி தெரியாதவங்களுக்கு புரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் நம்புறேன். ஸோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அண்டர் தென் பபாய், சி யூ, லவ் யூ, டேக் கேர், பபாய்.